சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல் ஆக வந்துருக்கோம். தாஜ்மஹால் கட்டருக்கு செங்கல் கொட்டுங்க சிங்கிள் பசங்க. ஹலோ சொல்லுமா. சாப்பிட்டேம்மா. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஐயோ சும்மா வெளியே வந்து எங்கிட்டே இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். எப்படி இருக்க? யாரு? என்ன நிக்கியும் காணா ஜெய்யும் காணா, எங்கே போயிட்டானுங்க? சரி ஜெய் கால் பண்ணி பார்க்கலாம். டே என்னடா பிஸின்னு வருது. சரி நிக்கி கால் போடும். என்ன இவனுக்கு பிஸின்னு வருது? ஒருவேளை என்னதான் பண்ணுறானுங்க? டே என்னடா யாருக்கு போட்டாலும் பிஸின்னு வருது. எங்கே போயிட்டானு நம்மளை விட்டு? ஒருவேளை நமக்கு தெரியாமல் கமிட்டட் ஆகிட்டானுங்களோ? நம்ம தான் சிங்கிள் நாயா சுற்றிட்டு இருக்கோமா? அடா பவிங்களா போங்கடா. சொல்றி அப்புறம் வீட்டில் தான். உங்கள் வீட்டில் சொல்லுமா. டே மாமா அருண் நான் பப்ஜியா? ஆமாம் பப்ஜி தான். ஃபோன் போட பிஸின்னு வந்தது. நாங்கள் சின்சியராக பப்ஜியில் இருந்தோமா, அதனால பிஸிங்க வந்து. இப்போ சொல்லாதீங்க, எனக்கு தெரியும்டா. பார்த்தாலே நீ நீ பாரு. ஏய் எனக்கு தெரியும் போடா, நீ கம்ப்யூட்டர் தானே? நான் என்ன பார்த்து சொல்கிறேன். நீ கம்ப்யூட்டர் தானே? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் கம்ப்யூட்டர். என்ன பார்த்து சொல்கிற? டேய் இப்போ சொல்லாதீங்களா, எனக்கு தெரியும்டா. சிங்களுக்கு கேக் கட்டணுமா? அது கூட தெரியாது. ஆமாம்டா சொல்கிறேன். சொல்லுமா. டேய் என்னடா சிங்கிள் சொன்னேன். அடா போய் ஃபோன் பண்ணி ஓட்டேன். என்ன மட்டும் தனியாக விட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறேன் மச்சான்? நான் சிங்கிள் மச்சான், முரட்டு சிங்கிள் மச்சான். டேய் நம்மளாம் சிங்கிள்டா. மச்சான் ஒரு 2 நிமிஷம் மச்சான். டேய் அடா பாவீங்களா, எல்லாருமே கம்ப்யூட்டர் தானா? நான் தான் சிங்கிளாக சுற்றினா? டேய் என்னங்கடா எல்லாரும் சிங்கிள்னு சொன்னீங்க, கம்ப்யூட்டர் ஆகிட்டீங்க. நான் தான் சிங்கிளாக சுற்றின்னு இருக்கேனா? நம்ம இன்னைக்கு கமிட்டட் ஆகி கல்யாணம் பண்ணி விடிஞ்சிருமே. அடா எப்போ கமிட்டட் ஆகுறது நம்ம கல்யாணம் பண்ணுறது? ஐயோ கமிட்டட் ஆகணுமே. சும்மா சிங்கிளா உனக்கு என்னடா தெரியும்? பசங்க கூட சேரவே கூடாது. சாவடிறானுங்க, தூக்கம் வருது. டென்ஷன் ஏத்துறானுங்களே. சொல்லுமா. ஒண்ணு இல்லம்மா. டேய் போங்கடா சும்மா. டேய் அப்புறம் மணி 3ஆவதுடா, இப்போ போய் சாப்பிட்டேன்னு கேக்குற லூசு. என்ன கூட மச்சிங்க சொல்றீ. தம்பி உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். ஐயோ டேய் சரி எங்க இருக்கான்? வீட்ல இருக்கானா? இவனுக்கு வேற படுத்துறானுங்களே. ஐயோ நாளைக்கு வேற காலேஜ் போண்டா. டேய் கம்முன்னு இருங்கடா. ஐயோ டேய் டென்ஷன் ஏத்தாதீங்கடா. டேய் சாப்பிடுச்சுடா உங்களான. பாரு எல்லாரும் கம்ப்ளீட் ஆகிட்டீங்களா? நான் தானே சிங்கிளாக சுற்றின்னு இருக்கிறேன். ஐயோ எல்லாரும் கம்ப்ளீட் ஆகிட்டானுங்களே. நான் எப்படா ஃபோன் பேசுறது? சாமி கடவுளே எனக்கு ஆளே இல்லையா? டேய் தூங்குடா தூக்கம் வருதுடா. போங்கடா. போய் எங்கே போகிற? என்ன விட்டு போகாதீ. நானும் தானே உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டி. இன்னிலிருந்து நானும் கமிட்டட் ஆகிட்டேனே. கனவா? நான் கூட ஏதோ உண்மையாலே கமிட்டட் ஆகிட்டேன்னு நினச்சிட்டேன்பா. என்ன பண்ணுறது? சரி கனவுல கூட கமிட் ஆக முடியலையே. கனவுல மட்டும் இல்லை, நிஜத்தில் ஒன்றும் கமிட்டட் ஆக முடியாது. என்ன பண்ணுறது தெரியலையே. சிங்கிள்டா. மியா கலிஃபா வைடா கேமரா இருக்கும். ஏய் எதாடா பாருங்கடா. டேய் எனக்கு கொஞ்சம் காட்டு. எனக்கு கொஞ்சம் காட்டு. தெரியலடா இழுக்காதீங்கடா. டேய் வைடா. டேய் ஏதோ பாருங்கடா. டேய் என் பக்கம் கொஞ்சம் காட்டுங்க. டேய் இழுக்காதீங்கடா, தெளிவா தெரியலடா. டேய் என்னடா பாருங்கடா. டேய் நல்லா இருக்குடா சென்டியன் வைடா. டேய் மியா கலிஃபா வைடா சூப்பரா இருக்கும் அது. டேய் என்னடா பாருங்கடா. டேய் எனக்கு கொஞ்சம் காட்டுங்கடா. வேற மாதிரி தெரியுதுடா. மாப்ள சவுண்டோட வைடா. ஆமாண்டா. உங்களுக்கு என்னடா சவுண்ட் தான்டா? ஆமாடா. இதே வெயிட் பண்ணுங்கடா. கேரளத்து பெண் குட்டி சவுண்டோட வா. இப்போ எப்படி இருக்குது?
சரி சரி சார்ஜர் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் ஒரே ஒரு பிட்டை ஏய், போடுறா. மச்சான் நாளைக்கு லவர்ஸ் டே நம்ம டே கொண்டாடுற மச்சான் வீட்டை கொண்டாடுறேன். ஐயோ சரி மச்சான் உனக்கு தான் ஆள் இல்லையே, நீ யார் மச்சான்? டேய் February 15 மொரட்டு சிங்கிள் டேடா. அப்படி சொல்லி தான்டா ஊரே அம்மா சொல்லி கண்டுபிடிச்சானுங்களே, அப்புறம் என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லைடா. அப்புறம் என்னடா உங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரோபோஸ் பண்ணுங்க, நான் யார்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணுறது? அப்புறம் என்ன மொரட்டு சிங்க சொல்லி சுற்றி நிற்கிற? அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைடா. சொல்லுமா ஒரு நிமிஷம். டேய் இல்லைடா ஆல்ரெடி உன்னை ஃப்ரெண்டை விட்டு போயிட்டான். சரி மச்சான் நீ யாருக்கு மச்சான் ப்ரொபோஸ் பண்ண போற? ஐயோ நம்ம யாருக்கு ப்ரோபோஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. மச்சான் எனக்காக ஒன்று பண்ணுவேடா? சொல்லு மச்சான், என்ன சொல்லு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஆசை மச்சான், யார்ட்டாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் பொண்ணு தான் இல்லையே, தைரியம் வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன பண்றது? இல்லை மச்சான் உங்கள் பொண்ணு நினச்சிட்டு ஏய் இல்லை மச்சான் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. ஏய் மச்சான் மச்சான் ஏய் ப்ளீஸ் ராடி பண்ணுறா. இதுல எப்படிரா? நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா, அது நீ தான். உன்னை பார்த்தோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ எல்லாம் கூட நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணுறேன், அதெல்லாம் கூட வேணாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ லவ் பண்ணி லவ் பண்ணணும் பிரச்சனை இல்லை. ஐ லவ் யூ. ஏய் நானும் கமிட்டட் ஆகிட்டேனே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன மச்சான் பண்ணுறது, வேறு வழி இல்லைடா. மாப்பிள்ள நானும் எவ்வளோ நாள் தான் மாப்பிள்ள சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்குது. முட்டாய் வாங்கி தரோம், உங்கள் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்துறியா? என்ன மாப்பிள்ள மாமாவோடைய கம்ப்ளீட் ஆகும்ல, என்ன சொல்கிறேன்? சரியா தர மாட்டியா? என்ன மாமா எப்படி சொல்கிறேன்? மொத்த ஃபோனை வெடி லவ் பண்ணுறதுக்கு பதில் ஏன்னா சிங்கிளாக அடா அப்பாவி, சிங்கிளாக இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணுகிட்ட கூட பேச தெரியாமல் திக்கி தண்ணி. சரி ஸ்கூல் படிக்கும் போது அது ஏதாவது பொண்ணுகிட்ட பேசலாம் பார்த்தா அங்கேயும் பேச தெரியாமல் முழிச்சுன்னுட்டு சரி காலேஜ் போயாவது ஏதாவது உஷார் பண்ணலாம் பார்த்தா அங்கே எல்லா பொண்ணுங்களும் கம்மிட்டாக இருக்கும். நம்ம தான் சிங்கிள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். சரி எல்லாருமே ஜோடியாக சுற்றுவோம், நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியாமல் சிங்கிளாக சுற்றுவோம். எல்லோரும் ஃபோன் பேசுவானுங்க, சாட் பண்ணுவாங்க, நம்ம யார்கிட்ட தான் பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சிங்கிளாக இருக்கிறது? என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிற பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாடா? சிங்கிளாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைடா. அப்போ நீ லாஸ்ட் வரைக்கும் கமிட்டட் ஆக மாட்டேன். நான் எங்கடா கமிட்டட் ஆக மாட்டேன், அந்த பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேங்கிறா. கமிட்டட் ஆகும் வரை காத்திருப்போம். என்னம்மா சிங்கிளாக பொண்ணுலாம் கொஞ்சம் பாருங்க, என்ன சிங்கிளாக இருக்க பசங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. என்ன சிங்கிளாக இருக்கிற பசங்க பாவம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த அற்புதமான வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த சிங்கிளாக இருக்கிற பொண்ணுலாம் கமெண்ட் பாக்ஸில் அவங்க நம்பர் சென்ட் பண்ணுங்கண்ணே. சும்மா சொன்னப்பா, அப்புறம் நானும் கமிட்டட் ஆகணும்ல. பார்த்தீங்களா சிங்கிளாக இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு. இந்த வீடியோ ஒவ்வொரு சிங்கிளுக்கும் சமர்ப்பணம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.